வாக்கு தீ பரவட்டும். சுகியில் ஆர்டர் போடுவதை போல ஓட்டு போடக்கூடாது. அது இல்லைனா இது என்று ஒரு ஆஸ்லேஷன் மைண்டோடு ஓட்டு போடக்கூடாது. தியேட்டரில் டிக்கெட் வாங்குவதை போலவும் ஓட்டு போட்டு விடக்கூடாது. அது 3 மணி நேர பொழுதுபோக்கு. ஆனால் ஓட்டு போடுவது என்பது ஹாபி அல்ல. 5 ஆண்டு கால வாழ்க்கை, 5 ஆண்டு கால எதிர்காலம், 5 ஆண்டு கால வளர்ச்சி, 5 ஆண்டு கால பயணம். அதை மனதில் வைத்து வாக்களிக்க வேண்டும். முதல் தலைமுறை வாக்காளர்கள் நிறைய பேர் வாக்களிக்கப் போகிறீர்கள். புதிய வாக்காளர்கள் நிறைய இருக்கிறீர்கள். இளம் வாக்காளர்கள் நிறைய இருக்கிறீர்கள். புதிய வாக்காளர்களாகிய நீங்கள் தேர்தல் என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சி, அதிகாரம், சட்டசபை, அரசாங்கம், அரசாங்கத்தினுடைய உத்தரவு என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஊரில் ஒரு நெல் வயல் இருக்கும். உங்கள் ஊருக்குள் ஒரு ரேஷன் கடையும் இருக்கும். அங்கே இலவசமாக அரிசி தரப்படும். உங்கள் ஊருக்குள் இருக்கும் வயலில் விளையும் நெல் அரிசியாக உங்கள் ஊருக்குள் இருக்கும் ரேஷன் கடைக்கு எப்படி வருகிறது தெரியுமா? அதற்குத்தான் அரசாங்கம் தேவைப்படுகின்றது. நெல்லை அரசாங்கம் வாங்கி அரிசியாக்கி மக்களுக்கு இலவசமாக கொடுக்கிறது. விவசாயியிடம் வாங்கும்போது அரசாங்கம் பணம் கொடுக்கிறது. மக்களுக்கு கொடுக்கும்போது பணம் வாங்காமல் இலவசமாக கொடுக்கிறது. இதை போலத்தான் அதிகமான விலைக்கு பால் கொள்முதல் செய்து குறைவான விலைக்கு மக்களுக்கு கொடுக்கிறது. அதிகமான விலைக்கு மின்சாரத்தை வாங்கி இலவசமாக உழவர்களுக்கு கொடுக்கிறது அரசாங்கம். அத்தகைய அரசாங்கத்தை உருவாக்கவே உங்களுக்கு வாக்குரிமை தரப்படுகிறது. படிக்க நல்ல பள்ளிக்கூடங்கள் தேவை. உயர் படிப்பு படிக்க சிறந்த கல்லூரி தேவை. நல்ல வேலையை பெற நிறுவனங்கள் தேவை. உயரிய மருத்துவம் பெற மருத்துவமனைகள் தேவை. இதையெல்லாம் உருவாக்கி வைத்துள்ளதா ஒரு அரசாங்கம் என்று அளவீடு செய்து அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களியுங்கள். வாக்களிக்க போகும்போது நினைக்க வேண்டியது பஞ்ச் டயலாக்குகள் அல்ல. மக்கள் அடையும் பயனை மனதில் வைத்து வாக்களியுங்கள். உங்கள் ஊரில் பள்ளிகள் இருக்கிறதா? உங்கள் ஊருக்குள் ரேஷன் கடையும் மருத்துவமனையும் இருக்கிறதா? நீங்கள் செல்லும் தூரத்தில் கல்லூரி இருக்கிறதா? உயரிய வேலை வாய்ப்புகளை அரசாங்கம் உருவாக்கி தருகிறதா? இதையெல்லாம் பார்த்து வாக்களியுங்கள். தேர்தல் என்பது 3 மணி நேர சினிமா அல்ல. தியேட்டர் வேறு, எலெக்ஷன் பூத் வேறு. திரையால் மக்களை கட்டி ஆண்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் சொன்னார், நடிப்புக்கு இன்னொரு பெயர் பொய் அல்லது கற்பனை என்று சொன்னார். சொன்னவர் எம்ஜிஆர், மறந்து விடாதீர்கள். அவர்தான் சொன்னார், அடிக்க வேண்டிய காட்சியில் உண்மையாக அடித்து விட முடியுமா? கொலை செய்ய வேண்டிய காட்சியில் உண்மையாக கொன்றுவிட முடியுமா? விஷம் குடிக்க வேண்டிய காட்சியில் உண்மையாக விஷம் குடித்து விட முடியுமா என்று மக்களுக்கு சினிமா மாயையை உடைத்து எம்ஜிஆரே அந்த காலத்தில் பேட்டி கொடுத்திருக்கிறார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை நான் அழுவதும் சிரிப்பதும் காசுக்காக என்று எம்.ஆர். ராதா சொன்னார். தமிழ்நாட்டையே கலக்கிய ஒரு ஹீரோவும் வில்லனும் சொன்னதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எங்களை பார்த்தா அபிப்பிராயம் நல்லா சொல்லிட்டு போயிடும். அதனால நாங்க தான் பெருசுன்னு காலம் பூரா எங்களையவா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. ஒரு அறிவாளியை பத்தி நினைக்க கூடாதா? இருட்டில் இருந்து வெளிச்சத்தை பார்ப்பது சினிமா, வெளிச்சத்தில் இருந்து இருட்டை பார்ப்பது அரசியல். இரண்டுக்குமான வித்தியாசத்தை உணர்ந்து வாருங்கள் வாக்குச்சாவடிக்கு. இந்திய மக்களுக்கு குடியுரிமை கிடைப்பதற்கு முன்பே வாக்குரிமை கிடைத்துவிட்டது. இந்தியா குடியரசு நாடு ஆவதற்கு முன்பே வாக்காளர் பட்டியல் தயாராகிவிட்டது. ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு என்றார் அண்ணல் அம்பேத்கர். அத்தகைய மதிப்பான மனிதன், மதிப்பான வாக்கை அனைவரும் மதிக்கும் வகையில் பயன்படுத்த வேண்டும். மக்களுக்காக, மக்களால், மக்களே நடத்தும் மக்களாட்சி என்றால் ஆளும் அதிகாரம் என்பது உங்களிடம்தான் இருக்கிறது. நீங்கள் யாரையோ சட்டமன்ற உறுப்பினராக்கவில்லை. நீங்கள் அவருக்கு வாக்களிப்பதன் மூலமாக அரசியல் அதிகாரத்தை நீங்களே பெறுகிறீர்கள். மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம் என்று பிளேட்டோ சொன்னதுதான் உண்மையான பொருள். அதிகாரமிக்க வாக்குச்சீட்டை அலட்சியமாக பயன்படுத்தி விடாதீர்கள். அதன் மரியாதை தெரியாமல் வீணாக்கி விடாதீர்கள். வாக்குச்சீட்டு என்பது வாழ்க்கை சீட்டு. 5 ஆண்டு காலத்தை மனதில் வைத்து வாக்களியுங்கள்.